கவனமா இருக்கணும். அம்மா பண்ணுன தப்ப நம்ம பண்ணக்கூடாது, அப்பா பண்ணின தவற நம்ம பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த சாபம் உங்களை பின்னாடி இழுத்துட்டே இருக்கும். அம்மா பண்ணின தப்பு உங்க தலைமையில திரும்ப தொடரும், அப்பா செய்த மிஸ்டேக் உங்க தலைமையில தொடரும். அதனால பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். அம்மா செய்த தவறு, அம்மா செஞ்சது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அப்பா செஞ்சது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அதை கர்த்தர் உங்களுக்கு படிப்பினையா தந்திருக்கிறாரு. அதனால அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு உங்களுக்கு தெரியும். அதனால அவங்க சந்திச்ச அவமானம், அதனால அவங்க பட்ட நஷ்டம், அதனாலதான் இவ்வளவு டேலண்ட் இருந்தும் உங்க அம்மா அப்பாவால முன்னாடி வர முடியலன்னு உனக்கு நல்லா தெரியும். எங்க அப்பா மட்டும் இந்த விஷயத்துல விழாம இருந்தா, எங்க அம்மா மட்டும் இந்த காரியத்தை செய்யாம இருந்தா எப்படி வந்திருக்கும் தெரியுமா, அவங்க லைஃப் எப்படி வந்திருக்கும் தெரியுமா. உங்க அம்மாவே உங்கள்கிட்ட சொல்லி இருக்கலாம், உங்க அப்பாவே உங்கள்கிட்ட சொல்லி இருக்கலாம். ஆனா இப்ப சமீப காலமா உங்க அப்பா செய்த அதே தப்பு, உங்க அம்மா கடந்து போன அதே பாதை, ஒருவேளை நீங்க கடந்து போறது மாதிரி சத்ரு உங்க கையை பிடிச்சு கொண்டு போனா, இன்னைக்கு யாரையோ ஒரு வாலிப தம்பிய கர்த்தர் எச்சரிக்கிறார், தங்கச்சியா ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீயும் அதற்கு பின்னாடி போனா அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்களோ, அவங்க எந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியாம திணறிட்டு இருக்காங்களோ, உன்னை பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்கல்ல, அதே நிலைமை உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அது பாஸ் ஆயிரும். அதனால வாலிப தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர், நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, எங்க முன்னோர்களுடைய எந்த தவறுகளும் என் தலையின் மேல் வராதபடி கர்த்தர் உங்களுடைய மனசுல அது தப்புன்னு கண்டுபிடிக்க வைக்கிறார்ல. இது எங்க அப்பா பண்றது மிஸ்டேக்கு, எங்க அப்பா இந்த இடத்துல கோவப்பட்டிருக்க கூடாது, எங்க அம்மா இந்த இடத்துல கோவப்பட்டிருக்க கூடாது, எங்க அம்மாவுக்கு இந்த ஒரு குணத்தினால்தான் எங்க அம்மா இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்காங்க, இந்த குணத்தை எங்க அம்மாவால மாத்திக்கவே முடியல, இந்த குணம் மட்டும் எங்க அப்பாவுக்கு இல்லாம இருந்தா எங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் தெரியுமா. ஆனா எங்க அப்பாவுக்கு இந்த ஒரு குணம் தப்பான குணத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டாருன்னு கர்த்தர் இதுக்கு மேல உங்களுக்கு வேற எந்த பாடத்தை கர்த்தர் தரணும், இதுக்கு மேல ஆண்டவர் என்ன பாடத்தை கர்த்தர் தரணும். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகள் எல்லாம் கவனமா இருக்கணும். சத்ரு அந்த சாபத்திலேயே உங்களை இழுத்து கொண்டு போறதுக்கு முயற்சி எடுப்பான். பாருங்க, இன்னைக்கெல்லாம் நிறைய பேரண்ட்ஸால நீ காதலிக்காத, லவ் பண்ணாத, அது தவறு, அது நல்லா இருக்காது, அது உன் ஃபியூச்சருக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நிறைய பெற்றோர்களால சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, அவங்க நிறைய பேர் லவ் மேரிடா இருப்பாங்க. அவங்க அதுக்காக நான் அகெயின்ஸ்டா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ அது உடனே அது ஒரு பெரிய விஷயமா அப்படி கொண்டு போக விடல. கர்த்தர் உங்களை இணைச்சாச்சு, நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இணைஞ்சிட்டீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா ஜெபத்தோட ஆண்டவருடைய துணையோட வாழும்போது கர்த்தர் உங்களை நடத்துவாரு.